இப்போ ஃபர்ஸ்ட் இது ரெடி பண்ணுறக்காக பெரிய சைஸாக இருந்துச்சு அப்படின்னா 2 உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்துக்கோங்க. நான் மீடியம் சைஸாக இருக்கிறதுனால 3 எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ணி எடுத்துட்டு இதை டக்குன்னு வேக வைக்கணும் அப்படின்னா நம்ம குக்கரில் வந்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஸோ அதனால் நான் குக்கர்லேயே இது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி இந்த மாதிரி குக்கரில் சேர்த்து கரெக்டாக ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ கரெக்டாக 3 விசில் வந்துருச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அந்த தோல் மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாங்க. இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். எல்லா உருளைக்கிழங்குலையுமே இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு ஒரு அகலமான பாத்திரத்துக்கு ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு சின்னதாக ஒரு டம்ளர் எடுத்து ஃபுல்லாக இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாங்க. உருளைக்கிழங்குலாம் மசிக்கிறதுக்கு இந்த மாதிரி டம்ளர் இருந்துச்சு அப்படின்னாவே ஈஸியாக நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபுல்லாகவே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டு இதில் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு உள்ளே சேர்த்துக்கலாங்க. நம்ம ஒரு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு சேர்த்து இல்லைங்களா, அதுக்கு வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. அதே அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் காரசாரமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட மிளகாய்த்தூள் உள்ள சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். ஒருவேளை அரிசி மாவு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளித்து மட்டும் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக ரெடி பண்ணி எடுத்துட்டு இல்லைங்களா, பார்க்குறக்கு அப்படியே சப்பாத்தி மாவு மாதிரி சூப்பராக ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இப்போ கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸ் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு வடை வந்து குட்டி குட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி 2 கையிலையும் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, லைட்டாக இந்த மாதிரி தட்டி விட்டு சென்டரில் சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிருங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே ஃபஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு நம்ம ஒன்று உள்ளே சேர்த்துக்கலாங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி இருக்கும், உள்ளே அவ்வளோவா வேகாமல் இருக்குங்க. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 சைடும் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், இதுதான் கரெக்டான கலர். இப்போ எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பார்க்குறக்கு பாருங்கள் அப்படியே உளுந்து வடை மாதிரியே இருக்குது இல்லைங்களா, டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. செய்யறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். 3 சைஸ் பேனாக இருக்குது இல்லைங்களா, எண்ணெயும் நல்லா காஞ்சிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4-5 கூட ஒரே டைமில் போட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான் பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கூட இல்லாமல் டக்குன்னு நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி பண்ணி எடுத்துட்டு இல்லைங்களா. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈவினிங் டைம் காஃபி டீயோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள்.